உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிப்பர் பெட்டல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது தாம்பூலம் என்று சொல்லக்கூடிய நாகவல்லி என்று சொல்லக்கூடிய வெற்றிலை ஒரு அற்புதமான மருந்தாகி செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது என்று நாம் அறிந்தோம். இந்த வெற்றிலை சாறு எடுத்து தலைவலி வந்தபோது, தலை நீரேற்றம் கண்டபோது, சைனசிட்டிஸ் என்கின்ற நோய் வந்தபோது மூக்கிலே 2 சொட்டுக்கள் விட்டு உறிஞ்சுவதனாலே தலையிலே இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளி தலை வலியை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த வெற்றிலை சாறு நமக்கு நசியமாக விளங்கும். காது வலி என்று வருகின்ற பொழுது காதிலே ஓரிரு சொட்டுக்கள், வலிக்கின்ற காதிலே ஓரிரு சொட்டுக்கள் அவ்வப்போது விட்டு வருவதனாலே காது வலி என்பதும் சரியாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஈசனுக்கு உகந்த ஒரு பத்திரம் என்று சொன்னால் வில்வ இலை, ஏகில் மெர்மெலோஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த வில்வ இலையை சுத்திகரித்து உலர்த்தி பொடித்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி காலை மாலை வெண்ணெயோடோ நெய்யோடோ என்று 2 வேளை உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே வெள்ளை என்று சொல்லுகின்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், லுகேரியா என்று சொல்லுகின்ற வெள்ளை ஒழுக்கு, அதோடு கூட குனேரியா என்று சொல்லுகின்ற பால்வினை ஒழுக்கு, அதை வெட்டை ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒழுக்குகளை நிறுத்தி சிறுநீரகத்துக்கு, கருப்பைக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதனோடு கூட கல்லீரல், மண்ணீரல் ஆகிய 2 வித ஈரல்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக விளங்குகிறது. சர்க்கரை நோயையும் தணிக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உடல் தேற்றி என்று சொல்லுகின்ற பொழுது டானிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நோயுற்றவர்கள் மீண்டும் பழைய பலத்தை பெறுவதற்கு, பழைய நலத்தை பெறுவதற்கு, வலிமையை பெறுவதற்கு ஒரு விசேஷமான கஞ்சியை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட கஞ்சிகளிலே ஒன்றாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதம் பருப்பு ஒரு உன்னதமான பகுதியாக விளங்குகிறது. இந்த பாதம் பருப்பு மிகுதியான புரத சத்துக்களை பெற்றிருக்கிறது. கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்பு சத்துவமான HDL என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்பிட், அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இதனோடு குக்கும்பர் சீட்ஸ், வெள்ளரி வித்து, இந்த வெள்ளரி வித்து சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, எலும்புகளுக்கு பலத்தை தருகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்கள் அத்துணையும் போக்கி ஒரு பலத்தை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதனோடு பிளாக் கிராம் என்று சொல்லக்கூடிய கருப்பு உளுந்து, நாம் இட்லி, தோசை போன்றவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய உளுந்து, இந்த உளுந்து ஒரு அற்புதமான புரத சத்துவங்கள், விட்டமின் சி சத்துவம், இரும்பு சத்துவம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்களை அதிகமாக பெற்றிருக்கிறது. இவற்றோடு சிவப்பு வண்ண அரிசி ஏதேனும் ஒன்று எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே, அரிசி வகையிலே சிவப்பு வண்ணமுடைய அரிசி, ஒரைசா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இவை 4ஐயும் சேர்த்து அதனோடு இனிப்புக்காக வெல்லமும் சுவைக்காக பாலும் சேர்த்து ஒரு கஞ்சியை
தயார் செய்து சாப்பிடுகின்ற நிலையிலே அவர்களுக்கு ஒரு நல்ல பலத்தை தரும். அந்த கஞ்சி எப்படி செய்வது என்பதை நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நோயுற்றவர்களுக்கும் அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கும் உடலில் உள்ள பலகீனத்தை போக்கி பலம் தந்து அவர்களுக்கு உடலை தேற்றக்கூடிய ஒரு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, இரத்தசாலி அரிசி அல்லது ஏதாவது ஒரு சிவப்பு நிற அரிசி, பாதாம் பருப்பு, வெள்ளரி வித்து, வெல்லம், பசும்பால். நம்ம இந்த கஞ்சி தயார் பண்ணுறதுக்கு பாரம்பரிய வகை அரிசி பயன்படுத்துறது நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசி, சிவப்பரிசி, இரத்தசாலி அரிசி, இது போன்று பாரம்பரிய வகை அரிசிகள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரிசி நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா உளுந்து நம்ம 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளரி வித்து 20 கிராம் அளவுக்கு, பாதம் 20 கிராம் அளவுக்கு, இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி தயார் பண்ணிக்கலாம். இது தயார் பண்ணுவதற்காக நம்ம இந்த அரிசியை முதல்ல வறுத்துடலாம். பாரம்பரிய வகை அரிசி எல்லாமே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம நல்லா வறுத்துட்டு அப்புறம் நம்ம பவுடரை அரைச்சோம்னா அது சீக்கிரமாக வேகும், பூச்சியும் வராது. அரிசியை வறுத்துடலாம். சிறு தீயில வச்சு மெல்லமாக வறுக்கணும். நம்ம வீட்டில் தயார் பண்ணும்பொழுது இரும்பு சட்டியிலையோ அல்லது மண் சட்டியிலையோ வறுத்தோம்னா நல்ல பதமாக வறுபட்டு வரும். இந்த அரிசியை லேசாக வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பாதாம் பருப்பு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் வறுத்துடலாம். இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம தனித்தனியாக வறுப்பட்டோம்னா தான் அது பதமாக வறுத்து வரும். அடுத்ததாக கருப்பு உளுந்து. நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தை நல்லா நம்ம முன்னாடியே கூட தண்ணி விட்டு கழுவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு தொடச்சி காய வச்சு ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறம் எடுத்து வறுத்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெள்ளரி விதை. வெள்ளரி விதை வறுக்கும்பொழுது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். வெள்ளரி விதை நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வரும், வெடிக்கும். அதனால் சூடு கம்மியாக வச்சு நம்ம தள்ளி நின்று ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சு இதை வறுத்துடலாம். இது வறுத்தோம்னா சிறு தீயில வச்சு வறுத்தோம்னா நல்லா பொரி மாதிரி உப்பி வரும். வறுத்து வச்சுருக்க வெள்ளரி விதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆற வச்சுட்டு ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸ் பவுடரை அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கஞ்சி தயார் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு சீக்கிரமாகவும் வேகும். இந்த அரிசியை வறுக்காமல் நம்ம டைரெக்டாக அப்படியே அரைச்சோம்னா அது வேகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இந்த மாதிரி தயார் பண்ணோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு கஞ்சி வெந்துடும். இதோட நம்ம வெல்லம், பால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம உப்பு மட்டும் சேர்த்து கூட இந்த கஞ்சி தயார் பண்ணி குடிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு நீர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நீர் விட்டுட்டு நம்ம கஞ்சி மாவை முதல்ல கரைச்சிடலாம், கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதோட வெல்லமும் சேர்த்துடலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வெல்லத்துக்கு பதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுக்கலாம். திட உணவு சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு, சாலிட் ஃபுட் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு டயட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கஞ்சி வகைகளை நம்ம கொடுக்கறது நல்லது. வெறும் அரிசி கஞ்சி மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா கார்போஹைட்ரேட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். மற்ற மினரல்ஸோ அல்லது தேவையான அளவுக்கு அமினோ அமிலங்களோ அவர்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு கலவையாக புரோட்டீன் எல்லாமே சேர்ந்த கஞ்சி கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷனல் ஏஜென்ட்டாகவும் உடலை தேற்றக்கூடிய ஒரு பானமாகவும் இது செயல்படும். சாப்பிட்றதுக்கும் ஜீரணமாகிறதுக்கும் இது நல்லா ஈஸியாக இருக்கும். மலச்சிக்கல் ஏற்படாமலும் இருக்கும் அவர்களுக்கு. இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள், அதே போல் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கக்கூடிய பெண்கள், எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து இந்த கஞ்சியை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவின் அதிகரிக்கக்கூடிய மருந்தாகவும் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கூட இந்த கஞ்சியை நம்ம தினம் ஒரு வேளை கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே வறுத்துட்டதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். நம்ம காலையில் காஃபி டீக்கு பதில் கூட இந்த கஞ்சி தண்ணியாக வச்சு நம்ம அதை குடிக்கலாம்.
அப்படி குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய பானமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால காலையில் நம்ம வெறும் வயிற்றில் இதை குடிக்கும் பொழுது அசிடிட்டி கம்மியாகும், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த கஞ்சி இப்போது தயாராகிடுச்சு. இதோட நம்ம காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம். ரத்தசாலி அரிசி, கருப்பு உளுந்து, பாதம் பருப்பு, வெள்ளரி விதை, பால் மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த பானம் தினம் ஒரு முறை நம்ம பருகிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கக்கூடிய மருந்தாகவும் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் நோயிலிருந்து தேறி வருபவர்களுக்கு உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு பானமாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சிவப்பு அரிசி, கருப்பு உளுந்து, பாதம், வெள்ளரி வித்து, இதனோடு வெல்லம், பால் சேர்த்து ஒரு கஞ்சியாக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இருவேளை அந்தி சந்தி என்று பருகி வருகின்ற நிலையிலே மெலிந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு அந்த நலிவிலே இருந்து விடுதலை ஏற்படும். அவர்களுக்கு உடலுக்கு, தசை பகுதிகளுக்கு, எலும்பு பகுதிகளுக்கு, நரம்பு பகுதிகளுக்கு என அத்துணைக்கும் பலம் ஏற்படும். அதோடு கூட மெலிந்தவர்கள் உடல் எடை கூடக்கூடிய ஒன்றாக இது விளங்கும். நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகள் அத்துணைக்கும் பலம் தந்து ஆரோக்கியத்தை நிலை தரக்கூடிய ஒன்றாகவும் உடல் சரியான வகையிலே செயல்படும்படி உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு கஞ்சியாகவும் இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சிவப்பு அரிசி, கருப்பு உளுந்து, பாதம், வெள்ளரி வித்து, அதனோடு சேர்ந்த வெல்லமும் பாலும் சேர்ந்த கஞ்சி எப்படி நாம் செய்து பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.